ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவாவியை பெற்றிருக்கிறீர்கள். But we are trained to live from the flesh more. That's the problem. நம்ம இதுல பழகிட்டோம். நம்ம நாள் மாம்சத்தின்படி வாழ்றதுல பழகிட்டோம். அது மாம்சத்தின்படி வாழ்றது என்ன? ஆவியின் பலன் இல்லாமல், the support of the spirit இல்லாம, the help of the spirit இல்லாம, the power of the spirit இல்லாம வாழ பழகி விட்டோம். We are used to this lifestyle, living without the spirit. Okay, so now we have to repent and turn to a lifestyle of the spirit. அப்ப நம்ம இப்பொழுது மனம் திரும்பி ஆவியை உடைய ஒரு வாழ்க்கை, ஆவியை ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும். So first of all, making a conscious decision to live by the spirit and spirit alone. ஆவியினால மட்டுமே வாழ்வேன் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவு. மாம்சத்தின்படி வாழ்ந்த நாட்கள் எனக்கு போதும், இப்படிப்பட்ட ரிசல்ட்ஸோட இருந்த நாட்கள் எனக்கு போதும். ஆவியின்படி வாழ, ஆவியின்படி இல்ல, ஆவியின் பலத்தினால் வாழ. சில பேர் ஆவியின்படி வாழ நினைக்கிறாங்கன்னா ஒரு 10 காரியம் ஃபாலோ பண்றாங்க. 10 காரியம் ஃபாலோ பண்றது லிவிங் பை தி பவர் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியை ஆதாரம், அழுத்தமா சொல்றேன், ஆவியை ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் சொன்னாரே, அந்த ஆவி நமக்குள் வைத்திருக்கிறாரே, அந்த ஆவியினாலே வாழ்கிற வாழ்க்கையை மட்டுமே வாழ்வேன் என்று அடம் பிடிப்பது. அவர் ஆவின்ற பவர்ஃபுல் இன்ஜினை கர்த்தர் நம்ம கொடுத்துட்டார், பெரிய வச்சிருக்காரு நமக்குள்ள. ஆகவே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நான் ஆவியின்படி, ஆவியின் பலத்தினால் வாழ விரும்புகிறேன். ஆவியின்படி வாழ்றதுக்கு ஆவியின் பலம் வேணும். ஆவியின் பலனை கற்றுத்தாரும், ஆவியின் பலனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அது நம்முடைய ஜெபமாய் மாறாது. ரொம்ப அதிகமா ஜெபிக்க. ஆவியை ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கை வாழும்போது எனக்கு அறுவடை வரும். ஆவி ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கை நான் வாழும்போது எனக்கு என் சத்துருக்களுக்கு எதிராக நீதி சரி கட்டப்பட்டு எனக்கு இழந்தவைகள் நான் பெற்றுக்கொள்வேன். அது நடக்கும் எப்ப? ஆவியின் பலத்தினால் வாழும்போது. நிறைய பேர் ஆவியில் இருக்கேன் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க. ஆனா ஆவியில் இருக்கவங்க யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே அவர்கள் ஆதாரமாய் வைத்திருப்பார்கள். எல்லா விதமான மனதிலே காணப்படுகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் தாண்டி உடைய வார்த்தை செயல்பட முடியாது. ஜெபிக்கிறோம். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியிலிருந்து ஜீவனாய் புறப்பட்ட அந்த வார்த்தைகள் வர முடியாது. ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இவர்களை தொடுவதாக, கேட்கிறவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாவதாக. உம்மை ஆண்டவரே இன்னும் பின்பற்றவும், உம்முடைய வழிகளை இன்னும் கற்றுக்கொள்ளவும், அதில் நிலைத்திருக்கவும், வேரூன்றவும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம், அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சரி, ஸோ இதை பத்தி ஏற்கனவே போன மீட்டிங்ல பார்த்தோம். தொடர்ந்து அது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை பற்றி இன்னும் பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதில் சொன்ன அந்த காரியங்கள், சில காரியங்கள் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா சில பேர் இதுதான் நீங்கள் புதுசாக கேட்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் கேட்கும்போது யூ ஷுட் நோ இதோட கான்டெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் இதோடைய கான்டோர்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ அதனால ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தட். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மற்ற மதங்கள், மார்க்கங்கள், அதுக்கு இருக்கிற வித்தியாசமே என்னன்னா, தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஆவிதான். ஓகே, சோ தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஆவி. சோ ஆவி இல்லாத நிலைமையில பாத்தீங்கன்னா மனுஷன் மிகவும் பிரச்சனைக்குள்ளான நிலைமையில இருக்கிறான். அதாவது ஏதேன் தோட்டத்துல மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது ஆவியோட தான் உருவாக்கினார். சரியா? சோ ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவன் தான் உருவாக்கினார். ஆனால் இந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை அவன் புசித்த போது அவன் ஆவி அற்றவனாய் மாறிவிட்டான். சோ ஆவி அற்றவனாய் மாறுகிற நிலைமைக்கு பேர் தான் மாம்சம். ஏன்னா இன்னைக்கு மாம்சம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அதாதான்னு சாப்பிட்டா மாம்சம்ன்றாங்க. அது மாம்சத்தை இது பண்றீங்கன்றாங்க. ஒருத்தவங்க மேக்கப் போட்டா அது மாம்சம்ன்றாங்க. நல்ல ட்ரெஸ் போட்டா மாம்சம்ன்றாங்க. இதெல்லாம் மாம்சம் கிடையாது. மாம்சம்னா என்னன்னா ஸ்பிரிட்லெஸ்னஸ். அதாவது ரிலீஜியஸா சர்ச்சுக்கு போறது மாம்சம். ரிலீஜியஸா போறதுன்னா என்ன? ஆவி இல்லாமல் உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த பலன், அதாவது சொந்த பலன் சொல்றேன் என்னன்னா மாம்சத்திலிருந்து செயல்படுறது. உங்க மனது, உங்க சரீரம், அதுல இருந்து ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க.
இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியானிட்டியோட ப்ராப்ளம் என்னன்னா, தேர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் மைண்ட், நாட் ஃப்ரம் த ஸ்பிரிட். குட் எக்ஸாம்பிள் இஸ் த பைபிள் காலேஜஸ். அங்க என்ன நடக்குது? எல்லா பைபிள் காலேஜ் சொல்லல, தேர் கேன் பி எக்ஸப்ஷன்ஸ். பட் மோஸ்ட் பைபிள் காலேஜஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர் டூயிங் வாட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்டெலெக்சுவல் ஸ்டடி. பைபிளை பத்தி இன்டெலெக்சுவலா பண்றாங்க, ஹிஸ்டாரிக் ஸ்டடி பண்றாங்க, அப்புறம் வந்து அந்த கான்டெக்ட் எல்லாம் உட்காந்து ஸ்டடி பண்ணுவாங்க. கிரீக் ரிசர்ச் அது இது பண்ணி இது ஏன் எழுதுனாங்க, என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, முன்னாடி ஆட்கள், பழைய ஆட்கள் எழுதுனது, மார்ட்டின் லூத்தரோட ரைட்டிங்ஸா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி பெரிய தியாலஜியன்ஸ் இவங்களோட ரைட்டிங்ஸ் இதெல்லாம் பாக்குறாங்க, படிக்கிறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து வேஸ்ட்லாம் நான் சொல்லல. ஆனா இது எல்லாமே ஸ்பிரிட் தான் செய்ய முடியும். ஓகே, ஒரு செக்குலர் ரிசர்ச்சரை கூட கொடுத்து செய்ய முடியும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய காலேஜஸ்ல அதான் நடக்குது இன்னைக்கு. அதனால ஒரு ஸ்டாட்ஸ் யாரோ சொன்னாங்க, நிறைய பைபிள் காலேஜ்க்குள்ள போயிட்டு ஏத்திஸ்டா வெளியறவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து நல்லா, அதாவது என்னன்னா ஸ்பிரிட் உள்ள நம்ம போறோம்னு வைங்களேன், ஸ்பிரிட்டோட கனெக்டடா இல்லைன்னு வைங்களேன், இட்ஸ் குவாய்ட் ஈஸி ஃபார் த டெவில் டு டிசீவ் யூ. குவாய்ட் ஈஸி. ஓகே, ஸோ டிசப்ஷன் இஸ் குவாய்ட் ஈஸி வித்வுட் த ஸ்பிரிட். ஸோ இப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆவி ஏன் முக்கியம் அப்படின்றது பழைய ஏற்பாடு நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறது. ஓகே, பழைய ஏற்பாடு நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறது. இப்ப ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம், அதுல 3வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:3. அதப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் வாசிங்க. செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நல்லதுதான். எதனால அது பலவீனமாயிருச்சா? மாம்சத்தினாலே. ஓகே, இப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிற மாதிரி அற்புதமான வாக்குத்தத்தங்கள் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கு பழைய புதிய ஏற்பாடுல கூட அவ்வளவு இல்லை. பழைய ஏற்பாடுல அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. குறிப்பாய் நம்ம இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஏசாயா அவங்க சொன்னதை கூட விட்டுருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டுல உபாகமம் மற்ற புஸ்தகங்கள்ல கானான்குள்ள போற அந்த குரூப்புக்குன்னு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய இருக்கு, எக்கச்சக்கம் இருக்கு. ஏன் அவங்களால அதை அனுபவிக்க முடியல? அதுதான் இங்க சொல்லியிருக்கு. மாம்சத்தினாலே பலவீனமான நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கொடுக்கப்பட்டது, ஆசீர்வாதங்களும் சாபங்களும் கொடுக்கப்பட்டது. ஏன் அவங்களால செய்ய முடியல? நியாயப்பிரமாணத்து மேல தப்பு இல்லை. நிறைய பேர் நியாயப்பிரமாணம் தப்புன்னு நினைக்கிறாங்க. அதாவது நியாயப்பிரமாணம் வந்து அது வந்து பிரச்சனையும் கிடையாது, அது தீர்வும் கிடையாது. புரியுதா? Law is neither the solution nor the problem. Okay, the problem was flesh, which is spiritlessness. This answer, the solution is the spirit. புரியுதா என்ன? அது பிரச்சனை வந்து நியாயப்பிரமாணம் கிடையாது. நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை போட்டு சாத்துறேன். நியாயப்பிரமாணம் அடிக்கணும் தேவையில்லை. நியாயப்பிரமாணம் அது வந்து அது பிரச்சனையும் கிடையாது, அது தீர்வும் கிடையாது. புரியுதா? அதான் அழகா பவுல் வந்து சொல்றாரு, நியாயப்பிரமாணம் வந்து கிறிஸ்துவன்ட்ட நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு, உபாத்தியாய் வந்து நடத்திச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பாவமா இல்லை, நியாயப்பிரமாணம் பிரச்சனை இல்லை. இட்ஸ் லைக் அ மிரர் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். ஓகே, இப்போ ஒருத்தனுக்கு வந்து இங்க ஒரு கீரல் ஏற்பட்டிருக்குன்னா கண்ணாடியில பார்த்தாதான் அவனுக்கு தெரியுது கீரல் இருக்குன்னு. அந்த கீரல் வந்து கண்ணாடியை போட்டுச்சு, கண்ணாடி போடல, கீரலை கண்ணாடி காட்டியிருக்கு. பிரச்சனை என்னது? கீரல். தீர்வு என்னது? மருந்து. என்ன அதுக்கு என்ன மருந்தோ அந்த மருந்தை போட்டு அதை சொன்னா அது ஹீல் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சனை என்பது மாம்சம், ஆவி இல்லாத நிலை. தட்ஸ் த ப்ராப்ளம். ஸ்பிரிட்லெஸ்னஸ் வாஸ் த ப்ராப்ளம். அதாவது ஆவி இல்லாத நிலைதான் மாம்சம். ஒரு மனிதன் ஆவி இல்லாமல் வெறும் தன்னுடைய சுய பலத்தோடு, மீனிங் தன்னுடைய சரீர பலத்தோடு, அப்புறம் தன்னுடைய மைண்ட், மென்டல் எபிலிட்டிஸ், மென்டல் ஃபேக்கல்டிஸ், இமோஷனல் ஸ்ட்ரென்த், அப்புறம் வேற என்ன சொல்றது, கேரக்டர் ஸ்ட்ரென்த், இது ரெண்டை வச்சுமே ஒருத்தன் வாழ்றான்னா அவன் மாம்சத்தை சார்ந்தவன். அவன் ரொம்ப நல்லவனா இருக்கலாம், அவன் இந்த பாவம் 10 கட்டையில் வர எந்த பாவமும் செய்யாதவனா இருக்கலாம். அது மேல பழைய ஏற்பாடுல இருக்க பாவமும் எதுவுமே புதிய ஏற்பாடுல இருக்க எதுவுமே செய்யல, பாவமே செய்யாதவர், நீதிமான், நியாயவாதி, ஐயா அப்பழுக்கற்றவர் அப்படின்லாம் எல்லாரும் அவரை பத்தி சொல்லலாம். அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கலாம். சிஸ்டர் போடுறாங்க யோபு, கரெக்ட், யோபு மாதிரி ஆளா இருக்கலாம். ஓகே, ஆனால் ஆவி இல்லாமல் இருந்தா அவங்க யாரு?
மாம்சத்துக்கு உட்பட்டவங்க. ஓகே, மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கவனாலே பாவிகள்னு கிடையாது. மாம்சத்துக்கு உட்பட்டவங்கன்னா பரிதாபமான நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு உதவி தேவை என்று அர்த்தம். நீங்க இல்லையேங்க, மாம்சத்தின்படி ஒருத்தர் நல்லா தான் இருக்காரு. இந்த எத்தனை பேர் உலகத்தினாலயா செல்வந்தர்களா இருக்காங்க, நல்லவர்களா இருக்காங்க, சாதனையாளர்களா இருக்காங்க, எத்தனையோ சயின்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் நல்லவங்க தானே, அவங்க யாருக்கும் தீமையெல்லாம் செஞ்சதில்ல, ரொம்ப ஞானமா இருந்திருக்காங்க, நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க, உலகத்துக்கு நன்மை செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் இப்ப மாம்சத்தின்படி சொல்றீங்களா? ஆமா, மாம்சத்தின்படி சொல்றேன். அதான் சொல்றேன், மாம்சத்துக்கு விட்டவங்க பாவம் செய்யறவங்க மட்டும் கிடையாது, பாவமும் செய்யக்கூடியவர்களும் மாம்சத்துக்கு உட்பட்டவங்க தான். ஆனா மாம்சத்துக்கு உட்பட்டவங்கன்னா people who are limited by the flesh or limited by the lack of the spirit. ஆவியின்மையால் குறைவுபட்டவர்கள், மட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டிருப்பவர்கள், இவங்க தான் வந்து மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். ஓகே, ஸோ நீங்க சொல்லலாம் அவங்க எப்படி இருக்காங்க. எஸ், they might do very well now before your eyes, but days are passing pretty fast. Do you know that? நாட்கள் வேகமா போயிட்டு இருக்கு, தெரியுமா? எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. So how long they're going to stay here, and after them after that what they're going to do? Okay, so ஆவி என்பது ஒரு மனுஷனுக்கு, இது வந்து நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தான் புரியுதுல, இதுல பத்தி அறிவு இருக்கான்னு தெரியல. நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்னா நீங்க மிக மிக விசேஷமானவர்கள். ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, மீட்கப்படும் நாள்னா என்ன அர்த்தம் யாருக்கு தெரியுமா? டே ஆஃப் ரிடம்ஷன் முன்னாடி சொல்லியிருக்கேன். மீட்கப்படும் நாள்னா என்ன, எதை பத்தி அது சொல்லுகிறது? மீட்கப்படும் நாள் என்றால் சரீர மீட்பை பற்றி பேசுகிறது. ஓகே, அப்படின்னா ஒரு விசுவாசி என்றால் ஆவியை பெற்றவங்க தான், சரியா? அவங்க மரித்து மண்ணோடு மண்ணாகி போயிருந்தாலும் கூட உயிர்த்தெழுதலின் போது அவர்கள் மீட்படைய போகிறார்கள். மீனிங் their body is going to be redeemed and given back to them. நீங்க அவங்க செத்து போன மாதிரி செத்து போயிருக்கலாம், எலும்பு தாங்க இருக்குன்னு நீங்க சொல்லலாம், ஆனா the body will be given back, redemption. அதுக்கு அதை கேரண்டி பண்றது எது? The spirit. Such a powerful thing. So spirit is your guarantee for everlasting life. அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், everlasting life, I'm talking about a long time, and time is a great asset. நித்திய வாழ்வு அப்படின்னா ரொம்ப நீடித்த வாழ்வு. அது நீடித்த வாழ்வுனா இது நெவர் எண்டிங் லைஃப், அண்ட் so much time, and time is money. காலம் என்பது பொன் போன்றதுன்றீங்களா, அது மாதிரி வந்து அது ரொம்ப முக்கியமானது. அது வந்து அதை வைத்து நிறைய பண்ணலாம். டைம் இஸ் மணி இல்லை, டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் அசெட். ஓகே, ஸோ நான் ஒரு உலக பிரகாரமா சொல்றேன், புரியுறதுக்காக சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஆவியை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க நிறைய பேர் வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அந்த மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆவி அருளப்பட்டு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஆவி அருளப்பட்டு இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஏனென்றால் சாதாரண விஷயம் இல்லை. ஆவியை பெற்ற ஒவ்வொருவனும் அவன் தேவனுடைய புத்திரனாகிறான். தேவனுடைய புத்திரனாகிறான்னா என்ன அர்த்தம்னா he becomes heirs of God. தேவனுடைய சுதந்திரராகிறான். கிறிஸ்து மூலமாய் தேவ சுதந்திரராயிருக்கிறோம். அதனால வேதம் என்ன சொல்கிறது? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். So the spirit you have is the spirit of adoption, spirit of sonship, by which you call Abba Father. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பூமி கர்த்தருடையது, நீங்கள் கர்த்தருடைய வாரிசு. ஆவியை பெற்றிருக்கா கர்த்தருடைய வாரிசு. அதனாலதான் சொன்னேன், ஒருத்தன் விசுவாசி செத்தே போயிருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு இந்த பூமியிலே அவன் வாழ்வான். ஏனென்றால் நீதிமான்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லலை, பூமியை சுதந்திரிப்பார்கள். சரி, நம்ம இறந்து போனவங்களை பத்தி பேச வேணாம், நம்மளை பத்தி பேசுவோம். ஒருவேளை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் இறந்து போயிருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வேதம் சொல்றது அவங்களை கர்த்தர் கொண்டு வருவார், கிறிஸ்துவுடனே கூட கொண்டு வருவார் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, அதனால வந்து நமக்கு ஒரு there is no permanent goodbyes in Christianity, not at all. So அதுக்காக தான் சொன்னேன். ஆனா நீங்க நம்ம இப்ப யோசித்து பாருங்க, ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பூமியை ஆளும்படியாக இருக்கிறீர்கள். நான் பூமி எப்ப ஆள்றது அப்படின்னா விசுவாசத்தின்படி ஆகும். எப்பனாலும் ஆளலாம், சரியா? அதுக்கெல்லாம் லிமிட்லாம் கிடையாது. இப்ப ஆள முடியாது, அப்ப ஆள முடியாது, எப்பனாலும் ஆளலாம். ஏன்னா ஃபார் சிம்பிள் ரீசன், கிரைஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஆன் தி த்ரோன். தி கிங்டம் ஹஸ் ஆல்ரெடி பிகன். பைபிள்ல 66 புக்கு. இதுல இந்த எந்த புக்கை வச்சு நம்ம சொல்ல முடியும் நம்ம இந்த புக்கோட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ல முடியுமா? ஆதியாகமத்தை சொல்ல முடியாது, ஏன்னா அது முதல் எழுதப்பட்டது. ஆபிரகாம் ஈசாவு காலத்துல நம்ம வாழல, சொல்ல முடியாது. யாத்திராம காலத்துல நம்ம இல்லை, அது வந்து மோசே காலத்துல எழுதப்பட்டது. அப்படியே வாங்க உபாகம் வரைக்கும் மோசே காலம், அப்புறம் யோசுவாவின் காலம், நம்ம இப்ப இல்லை. இப்படி ஒண்ணுன்னா நீங்க கழிச்சிட்டே வந்தீங்கன்னா பைபிள் எங்க வந்து முடிஞ்சிடும் கடைசியில?
வெளிப்படுத்தின விசேஷம் வந்து முடிஞ்சிடும். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்குன்னா, அந்த புக் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குன்னு எழுதப்படவே இல்லை. எந்த பைபிள் எந்த புக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு எழுதப்படல. ஆனா ஆஃப் ஆல் த புக், பட் பர்டிகுலர்லி ரெவலேஷன், அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லணும்னா, the revelation started to progress from Genesis. ஆதி ஆமத்துல இருந்து பாக்குறோம். வெளிப்பாடு, ராஜ்யத்தின் வெளிப்பாடு முதல் அதிகாரத்திலே வந்துருச்சு. ராஜ்யம், ராஜா, அது வந்து முதல் அதிகாரத்திலே வந்துருது. சோ அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு போகுது. கண்டினியூ ஆயிட்டு ஆபிரகாமில் அது திரும்ப துவங்கி ஒரு புது ஸ்டார்ட்குள்ள போகுது. தாவீதுல அது இன்னும் கொஞ்சம் உத்வேகம் அடைகிறது. இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுதல் ஆரம்பிக்கிறது. ஓகே, அப்ப சீர்திருத்தம் நடக்க ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து மூலமா சீர்திருத்தம் நடக்க ஆரம்பிச்சு அப்போஸ்தலர் வந்து சீர்திருத்துதல் துவங்கி மெய்யான இஸ்ரேல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ரட்சிப்பு, மெய்யான ரட்சிப்பு வெளிப்பட ஆரம்பிக்குது. மெய்யான ராஜா வெளிப்பட ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து எபிசோட்ஸ் மூலமா அப்படியே நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி கிறிஸ்துவோட லேர்ன் பண்ணிட்டு வரோம். கடைசி புக் வந்து கிறிஸ்து ராஜாவா ஏறி உக்காந்துட்டாருன்ற காலத்தில் ஆரம்பிக்கிறது. கரெக்டா? வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ராஜாவாக சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டாரு என்பதை நீங்க பாக்குறீங்க. இப்ப நான் உடனே என்ன கேட்கிறேன்னா, கிறிஸ்து ராஜாவா உட்கார்ந்துட்டாரு, அந்த காலம் முடிஞ்சிருச்சா இல்ல தொடர்ந்துட்டு இருக்கா? தொடர்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம்னு சொல்லலாம்? ரெவலேஷன் எந்த கால புக் ஆஃப் ரெவலேஷன் காலத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லலாமா? அங்கதான் இருக்கும். ஓகே, we are living in the days of the book of revelation. அப்படின்றப்ப we are living in the kingdom age. ராஜ்யம் ஏற்கனவே வந்துருச்சு. ஓகே, ராஜ்யம் வந்துச்சு. என்ன என் கண்ணுக்கு தெரியாது, உங்க கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் இது கிடையாது. அது ஜீசஸ் அப்பவே சொல்லிட்டார். இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த இங்க வந்து அங்க வச்சுட்டு இருக்காது. ஏன்னா தேவராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னா உங்கள் ஆவி அருளப்பட்டு இருக்கிறது. அது ஆவிக்குரிய ராஜ்யமா இருக்கிறது. ஆவியினால் மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ராஜ்யமா அது இருக்கிறது. The kingdom exists only that it exists as a kingdom that can be accessed only by the spirit. அந்த நாட்கள்ல சில ராஜ்யங்கள் இருக்கும் பாருங்க, அதை சுத்தி வந்து தண்ணீர் இது வச்சிருப்பாங்க, ஆறுகள் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவுல அந்த ராஜ்யம் இருக்கும். அப்பெல்லாம் ஏர்பிளேன்லாம் கிடையாது. ஸோ ஒன்லி வே அதுக்கு போறது எப்படிதான் போகணும்? போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் போக முடியும். போட்லன்னா அதுல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. தட்ஸ் த ஒன்லி வே அவங்க போக முடியும். அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் அன்றைக்கு இருந்தது. சில பேர் சொன்னாங்க அந்த இதுல முதல்ல எல்லாம் விட்டுருப்பாங்க, ஏன்னா எவனாவது வந்துடக்கூடாது, நீதிலாம் வந்தா அது கடிச்சு போட்டுரும் சரி. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்ன்ற மீடியம் மூலமா மட்டுமே அணுகக்கூடிய ராஜ்யம் தான் இந்த ராஜ்யம். சோ ஆவியை பெறாதவர்கள், ஆவி இல்லாதவர்களுக்கு ராஜ்யம் இன்னும் வரலன்னு அவங்க சொல்லலாம். ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் ராஜ்யம் இன்னும் வரவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் இது ஆவியின் மூலமா அணுகக்கூடிய ராஜ்யமா இருக்கிறது அல்லவா? ஆவி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது அல்லவா? ஓகே, சோ இன்னும் ராஜ்யம் வர இனிமேல் வரப்போகுது. அதெல்லாம் வந்து உலகத்தை பொறுத்தா வரலன்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா உலகத்துல தீமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நாம் ராஜ்யத்துல இருக்கிறோம். நாம் இன்றைக்கு ராஜாவின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம போய் ராஜாவோட பேச முடியும், நம்முடைய காரியங்களை சொல்ல முடியும். நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்றால் நாம் போய் கேட்க முடியும். அப்படிப்பட்ட இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். இல்லைங்க என்னால அப்படி முடியலன்னு சொன்னா, நீங்க ஆவியில இருந்து பேசல, நீங்க மாம்சத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் அடிச்சு சொல்ல முடியும். நானே அப்படி சொன்னாலும் நீங்க நாளைக்கு கேட்டது சொல்லலாம். இல்ல பிரதர், நீங்க மாம்சத்துல பேசுறீங்க, அதனால தான் அப்படி பேசுறீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு சில பேரை பத்தி. அப்ப டக்குன்னு சொன்னார், நவ் ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் தி ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசினார். இந்த பயலால் எனக்கு பெரிய பிரச்சனை கொஞ்சம் பேர் படுத்திட்டார் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் திரும்ப ஸ்பிரிட் போயிட்டார். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நவ் ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் தி ஃப்ளஷ் அளவில் அவர் வந்து ஓப்பனா சொன்னாரு. நம்ம சொல்றது இல்ல, சொல்லாம வந்து என்னன்னு தெரியல பிரதர், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எங்க பேசுறோம்? உங்க கண்ணை ஏதோ மறைக்குதுங்க, கண்ணை ஏதோ மறைக்குது. ராஜ்யத்தை பார்க்க கூடாதபடி ஏதோ மறைக்குது, ஜாக்கிரதை. அது கவலையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். சில பேர் சொல்றீங்க, என்ன பிரதர் அதெல்லாம் ஓகே, ஏதாவது ஓகே, சரீரத்திலே பிரச்சனை தான் என்ன பண்றது? யோபுக்கு சரீரத்துல பிரச்சனை வச்சா இல்லையா? அவன்கிட்ட என்ன பேசினார் வந்து? ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, நாங்களே ஏதோ ஆறுதல் கிடைக்கும் நம்பி வந்தா, நீங்க என்ன யோபுக்கு இடாச்சு, யோபு சிக்கா இருந்தா அப்ப போய் ஆண்டர் இப்படி பேச அப்படி பேசுறீங்க. இது பேர்தான் கர்த்தருடைய சிக்ஷை. கர்த்தருடைய சிக்ஷை எப்படி கொஞ்சம் வாசிக்கலாமா? எபிரேயர் 12 அதிகாரம்.
எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. 3ல இருந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சோர்ந்து சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் சிற்றை என்ன பண்ணுமா, அந்த காலத்துல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா அது என்ன பண்ண, நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்பொழுது எந்த சிற்றை பத்தி பேசுறோம்னா, நம்ம கர்த்தர்ட்ட வந்து உடைய மாம்சத்துல இருந்து பேசுறோம். கர்த்தர்ட்ட வந்து இல்ல, பொதுவா ஒருத்தரையோ இல்ல நம்ம சிந்தனையிலையோ எதுல இருந்து பேசிட்டு இருக்கோம்? மாம்சத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். எனக்கு என்ன பலவீனம் இருக்கு, எனக்கு என்ன பிரச்சனை பண்ணுது, எனக்கு என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கு, சரீரம் எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப கர்த்தர் வந்து எப்படி சிட்சிக்கிறார் நம்மள? எதை பத்தி பேச சொல்றாரு? இவர் ஆவிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ். எதை பத்தி என்ன பண்ண சொல்றாரு நம்மள? அது இருக்கிறது உண்மைதான், ஆனா உனக்குள் நான் ஆவியை வைத்து விட்டேன் என்று ஆவியை பற்றி பேசுகிறார். எதை பத்தி பேசுறாரு? ஆவியை பற்றி பேசுகிறார். சோ நம்முடைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆவியை பற்றி தேவன் பேசுகிறார். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதா இருந்தாலும் சரி, ஆவியிலே அதற்கு பதில் உண்டு. There is always a solution in the spirit. If the resurrection of the dead is going to happen through the spirit, what's your problem? மரித்தோரையே ஆவியினால் எழுத முடியும் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனை என்ன? அப்ப நம்ம எவ்வளவு அதிகமாய் நாம் நம்முடைய ஆவியை பற்றி சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு தேவன் ஆவி அருளி இருக்கிறார் என்பதை எவ்வளவு அதிகமாய் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தோல்விகள் ஏன் வருதுன்னா, ஆவி இல்லாம நம்ம செயல்படுறதுனால மட்டுமே தோல்விகள் வருகிறது. என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க, நமக்குள்ள ஆவி இருக்குன்றீங்க, அப்புறம் ஆவி இல்லாம நம்ம செயல்படுறோம்ன்றீங்க. எஸ், இட்ஸ் குவைட் பாசிபிள் டு quench the spirit. ஆவியை அவித்து போடாதுங்கன்னு அவசியம் இருக்கு. ஆவி எப்படி அவித்து போட முடியும்? ஆவியை இன்வால்வே பண்ணலன்னா ஆவி என்ன பண்ணிடுவீங்க? இப்ப சில கம்பெனில இல்ல ஆபீஸ்ல சில பேர் இருப்பாங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்கன்றது பிரச்சனை இல்லை. அவங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு நிறைய வேலை கொடுக்கலன்றது பிரச்சனை. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, என்னால இவ்வளவு செய்ய முடியும், எனக்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இப்போ வெறும் எக்ஸல் ஷீட் பண்ணுன்றீங்க. ஏன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுப்பெல்லாம் வந்து ஒருத்தர் தான், அவன் தெரியல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா ஒன்லி இந்த டஃப் பெரிய பெரிய ஒர்க் மட்டும் தான் எடுப்பான். ஸ்கிரிப்டிங்கு, ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி தான் எடுப்பான். எக்ஸல் ஷீட் ஒர்க்கும் வரும். ஸோ அதனால அதெல்லாம் பண்ண மாட்டான். வேர்டு டாக்குமெண்ட் ஒர்க் இதெல்லாம் வரும், அதெல்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் விட்டுருவேன். எனக்கு கோடிங்லாம் வராது, பிடிக்காது, அதனால இதெல்லாம் கொடுங்க நான் பண்ணுறேன், நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஒரு நாள் வேற என்ன சொல்லிட்டாரு, மேனேஜர் பார்த்துட்டு, என்ன எல்லாத்தையும் வீட்டே தள்ளுறீங்க, அதை பண்ணக்கூடாது, பிரிச்சு கொடுங்க, எல்லாரும் எல்லாமே பண்ணும், அப்படி அப்பதான் அது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாரு.
நான் சொன்னேன் விடுங்க, அப்ப நான் வந்து வருகை வந்துற போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால எதுக்கு இந்த பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இயேசுநாதர் வந்துருவாரு எப்பனாலும். அதனால ஏதோ என்னத்தையோ கொடுத்த வேலையை பண்ணிட்டு போவோம். வேலை உண்மையா இருக்கும், சின்சியரா டைமுக்கு போவோம், அதெல்லாம் போவோம். கெரியர் தான் யோசிக்கவே இல்லை, நான் அதை யோசிச்சது இல்லை. ஆண்டவர் வந்துருவாரு போலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல இருந்ததுனால நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் சண்டை போட மாட்டேன். எனக்கு எது கொடுத்தாலும் வாங்கிப்பேன். என்ன ரேட்டிங் கொடுத்தாலும் சந்தோஷமா ஸ்தோத்திரம் வாங்கி போயிருவேன். ஏன்னா அது கர்த்தருக்கு பயந்துருக்கணுமா இல்லையா, அதிகாரிக்கெல்லாம் கீழ் பண்ணுமா இல்லையா, அதனால வந்து நான் அப்படி போயிட்டு இருந்தேன் அந்த காலகட்டம். அதனால நான் எடுத்து போயிட்டு இவன் வந்து ரொம்ப டெஸ்ட் ஆயிட்டு சொல்லிட்டான். எனக்கு இருக்கிற இதுக்கு வந்து டேலண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுனால நான் வந்து ஒன்லி ஸ்கிரிப்டிங் தான் பண்ணுவேன், ஒன்லி ப்ரோக்ராமிங் தான் பண்ணுவேன், இல்ல வேற ஏதாவது அனலைசிங் ஏதாவது சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஆச்சு. அது மாதிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட் மேன், ஆவி மனிதன், ஆவி மனிதனுடைய எபிலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. ஓகே, லாட் ஆஃப் திங்ஸ் கேன் பி டன். அதெல்லாம் நம்ம கொடுக்காம நம்ம உட்காந்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அதையே தியானித்து யோசிச்சு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதையே மண்டையில போட்டு குழப்பிட்டு தான் ஆவி அவிஞ்சு போகுமா இருக்காதா? ஆவி அவிஞ்சு போறதுனா அவிக்கிறது இல்ல, நொந்து போறது. கொஞ்சம்னா என்ன சொல்றது, frustrate ஆகுது. You can frustrate your spirit by not giving any job to the spirit. Okay, because we don't even realize there's a spirit many times. ஆவி அருளப்பட்டிருக்கிறே நமக்கு தெரியாது. நம்ம வந்து அது இல்லாம எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கோம், ஆவி இல்லாம யோசிச்சு கொண்டு இருக்கோம். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா கொஞ்ச நேரம் நீங்க ஆவில இருந்து பேசுறீங்களா மாம்சத்துல இருந்து பேசுறீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க வந்து நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? அதாவது என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் வந்து மீட்டிங் தான் போறாங்க, அரைகுறையா சிலது கேட்டு வந்துடுறாங்க. என்னன்னா இவங்க வெறும் கிளிப்புல மாதிரி நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசணும் மட்டும் புரிஞ்சிருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் அபவுட் யூ நாட், என்ன சொல்றது, நீங்கள் பேச வேண்டாம்னு சொல்லல, பேசாமல் இருப்பீர்கள். அதாவது பேசாமல் இருக்க வேண்டும் கிடையாது, பேசாமல் இருப்பீர்கள். எப்பொழுதுனா ஆவியில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்டோட எபிலிட்டிஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் நிறைய பேசியிருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அதை பத்தி. தி எபிலிட்டிஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அதாவது ஸ்ட்ரென்த் பத்தி பேசுறேன்ல, பலத்தின் ஆயுள் பத்தி பேசுறேன், அதோட தான் தொடர்றேன். ஆனா அதுல இந்த ஸ்ட்ரென்த்ன்றப்ப அதுல நிறைய டிஃபரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் பத்தி பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியன் ஆகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவன் யூஸ் பண்ண வேர்ட்ஸ். அவன் என்ன சொல்றான், அந்த மனுஷன் ரதத்துல இருந்து, இப்ப கேயாசி வந்து பொய் சொல்லிட்டு போயிட்டான். ஓகேயா, போய் சொல்றான் வந்து, சொல்லாம போய் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து கேயாசி எலிசாட்ட போய் சொல்றான். போய் சொன்ன சொல்ற பாருங்களேன், அந்த மனுஷன் வந்து வாங்கிட்டு திரும்பும் போது என் மனம் எங்க வரலையான்னு கேக்குறான், உன்னுடனே கூட வரவில்லையா? இது வந்து இட்ஸ் ஹை. நானே இப்பதான் அதை நோட் பண்றேன். நான் வந்து ஆவின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை பார்த்து ஸ்டண்ட். ஏன்னா ஸ்பிரிட் கூட சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் என்ன சொல்றான், அந்த மனிதன் ரத்தத்தில் இருக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் வரவில்லையா, என்ன பண்ணல, கேட்கல. உன் கூட வரவில்லையா, கர்த்தர் உன்னை பார்க்கலையா, அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவன் சொல்லல. சொல்ற பாருங்க, என் மனம் உன்னுடனே கூட வரவில்லையா. இஸ் ஓப்பனிங் அப் a new level. அதாவது எலிசா, நமக்கு தெரியும் எலிசா ரெட்டிப்பான ஆவியை பெற்றவன்.
எலியா போகும்போது எலியாவின் சால்வை அவன் மேல் விழுந்தது, அந்த ரெட்டிப்பான ஆவி, அதான் கேட்டிருந்தான். சோ டபுள் போர்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட் பெற்றவன் அவன் சொல்லுகிறான், அவனுடைய மனது வந்து யாரு கூட போச்சான்? மைண்டோட எபிலிட்டிஸ்ல இது இருக்கா? இப்ப வந்து நான் இப்போ ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இங்க வெளியே ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. என் மைண்டால வந்து 3 பேர் இருக்காங்கன்றத பெர்சீவ் பண்ண முடியும். ஏன்? அந்த சத்தங்கள் எனக்கு கேக்குது, நான் எனக்கு போனா பார்க்க முடியும், அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க உட்காந்தா கூட அங்க இருக்க அவங்க பேசுறது நடந்து போறத சொன்னா எனக்கு என்ன பண்ணும்? கேட்கும். ஓகே. ஆனா இப்ப நான் இங்க இருந்துட்டு எங்க வீட்டு மெயின் ரோட்லயோ இல்ல இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளியோ யாரோ போறவங்கள என்னால என் மைண்டால பார்க்க முடியுமா? பெர்சீவ் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. கரெக்டா? சரி, ஏதாவது வண்டிங்க பக்கத்துல போனா சவுண்ட் கேட்கலாம், அதை வச்சு நான் யூகிக்கலாம். ஒருவேளை ஒரு கார் போகுதோ இந்த மெயின் ரோட்ல, ஒருவேளை ஒரு பஸ் போகுதோ அப்படின்னு நான் நினைக்கலாம். இதெல்லாம் என் மைண்டால பெர்சீவ் பண்ண முடியும். ஆனா என் மைண்டால என்ன பெர்சீவ் பண்ண முடியாது? 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறத கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஆனா இவன் சொல்றது பாருங்களேன், இவன் மனது வரலையான்னு கேட்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனது இருதயம் கூட சொல்லலாம். இருதயம் வரலையா? இது இருதயம்னா இதெல்லாம் பெர்சீவ் பண்ண முடியாது. ஆனா ஏசாயா சொன்னதை எடுத்து பவுல் சொல்றாரு, கர்த்தர் தம்மில் அன்புள்ளவர்களோ ஆயத்தம் பண்ணல, கண் காணவில்லை, காது கேட்கல, அது நினைவு கூட என்ன பண்ணலையா? தோன்ற. இருதயத்துல இன்னும் அந்த நினைவு கூட வரல. இருதயத்தில் வராத ஒரு நினைவை ஆவியினாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப எலிசா எப்படி இருந்தான்னா, அவன் ஆவி பெறும்போது அந்த பெலன் அவனுக்கு வந்தது. என்ன பெலன் வந்ததுன்னா, his mind was able to comprehend things which was far beyond. இது ஒரு விஷயம் இல்ல பாருங்க, இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாத படிக்கு எச்சரிக்கையா இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். 11வது வசனம். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அதாவது இப்ப வந்து எலிசாவோட நார்மல் மைண்ட் வந்து சீரியா ராஜா மீட்டிங்ல போய் உட்கார்ந்து இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? சீரியா ராஜா பேசுறதை கேட்டு இஸ்ரேல் சொல்ல முடியும். ஆனா இங்க எதுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? என்ன சொல்றான்? பள்ளியறைனா பெட்ரூம்லயும் சீக்ரெட் சேம்பர்ல அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத கூட யாரால சொல்ல முடியுமா? எலிசாவால சொல்ல முடியுமா? எங்க இருந்துட்டு? அவன் பெட்ரூம்ல இருந்துட்டு இல்ல, எலிசாவோட பெட்ரூம்ல இருந்துட்டு இந்த ராஜா, பக்கத்து நாட்டு ராஜா சீரியா ராஜாவோட பெட்ரூம்குள்ள லேஸ்ல போக முடியுமா? ராஜா வீட்டுக்குள்ள போறதே கஷ்டம், பெட்ரூம்ல போக முடியுமா? எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும்? அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியுமா? ஓகே. ஏன்னா Elijah is telling, Elijah's mind was able to go to places where he did not go. ஓகே. ஏன்னா it was the mind of the spirit. இது ஆவியின் சிந்தை உடைய ஒரு மனது, ஆவியின் சிந்தையுடைய இருதயம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம்னா, இட்ஸ் டாக்கிங் அபவுட் a mind that is enlightened by the spirit man. See, you should not have the spirit, your spirit should have you. நாய் வச்சிருக்கீங்களா? யாராவது நாய் வச்சிருந்தா, நாய் என்னை வச்சிருக்குன்னு சொல்லுவீங்களா, நான் நாய் வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்களா? அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் சொன்னாலும் சொல்லிடுவாங்க, கொஞ்ச நாள் புத்திசாலித்தனம் வந்து பெருகிட்டு போகுது, அறிவு பெருகிறது, அதனால சொன்னாலும் சொல்லுவாங்க, நாய் என்னை வளர்க்குதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. ஆனா இப்போதைக்கு யாரும் அப்படி சொல்றது இல்லை. எப்படிதான் சொல்றோம்? நானு நாய் வளர்க்குறேன் அப்படிதானே சொல்றோம். அந்த மாதிரிதான் யுவர் ஸ்பிரிட் மேன் ஷுட் ஹேவ் யூ. யூ ஷுட் நாட் பி ஹேவிங் யுவர் ஸ்பிரிட். எனக்கு ஆவி இருக்கு, நோ 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 நோ, மை ஸ்பிரிட் ஹாஸ் மீ. அப்படின்னா மை ஸ்பிரிட் ஹாஸ் மை மைண்ட் அண்ட் மை பாடி. என் ஆவியையும் என் மனதையும் என் ஆத்மாவையும் என் மனதையும் என் சரீரத்தையும் என் ஆவி ஆளுகை செய்கிறது.
இதுதான் நம்முடைய அழைப்பு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவபுத்திரர். இவர்கள் வெளிப்படும்படிதான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறது. I want to just pray right now for people who are having issues with the brain development. சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஓகே, சிறு பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். பிரெயின் டெவலப்மெண்ட், ஓவரால் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் குன்றி இருக்கிறவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கணும்லாம் வரல, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதனால செய்யறேன். அப்படிப்பட்டவங்க யாராவது உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க மேல கை வச்சுக்கோங்க. இல்ல அவங்க பக்கத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். Their mind may have problems. Their body also may be contributing to that problem. But I call forth the waters of the Spirit to come in the name of Jesus. The deep waters. I command the deep waters to rise. The waters of the Spirit to rise in the name of Jesus. நோவின் நாட்களில் வெள்ளம் வந்த போது வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் அப்படியே மேல எழும்ப ஆரம்பித்தது. அது எழும்பி மலைகளுக்கு மேலாக எழும்பினது. பூமியின் சிகரங்கள் மூடப்பட்டது. அது மாதிரி மெடிக்கல் சிகரங்கள், அதனால் கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I command the waters of the Spirit inside of them to rise above. I command the waters of the Spirit to rise above. அவர்களுக்குள் இருக்கிற ஆவியின் தண்ணீர்கள் மேலே எழும்பும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளோ பெரியவங்களோ எவ்வளவு ஏஜா இருந்தாலும் சரி, let the Spirit grow above. Let the Spirit go above and take over their mind and their body in the name of Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. In the name of Jesus. Hallelujah. 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 I speak supernatural and spirit healing. Speak supernatural and spirit healing. Oh, barakantu rida rambataro. Harabantarudaro. I command the clock to go backwards in the name of Jesus. I command the clock to go backwards in the name of Jesus. Harabantarida rankantorabaro. Hada rambreterida rankan tarhandarabadara hadarion krondro. Ara ramba terre bend rude rambato. நாகமான் 7 முறை மூழ்கி எழுமின போது வேதம் சொல்லுகிறது, அந்த மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலாயிற்று. அந்த மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலாயிற்று. Thank you, Lord. Thank you, Lord. தொடுதலுக்காய் நன்றி, தொடுதலுக்காய் நன்றி. நீர் எழுப்புகிற சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றும் என்றும் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அன்றைக்கு எப்படி அந்த ஒரு சந்திர ரோகியாய் கஷ்டப்பட்ட ஒரு மகன் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்பட்டு கொண்டிருந்தான், அவனை நீர் தொட்டு சுகமாக்கினீர். அப்படியே தொட்டு சுகமாக்குறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொட்டு சுகமாக்குறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கட்டுகள் முறிகிறதுக்காய் ஸ்தோத்திரம். விடுதலைகள் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். Hideran canto robadore brent rida rante rendere hede on trian canto robadore veriada ram aramba orabo rente rida ramba tarhadoro. Hallelujah. 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 Every conditions regarding the mind, mental conditions, even severe conditions, or badara hunter over there, blender over door. Head ramba larahando bado. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மாறான இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஒளி உதித்தது என்ற வார்த்தையின்படி ரீபடாரா ஹண்டர் ஓபடோ. இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். ஓரா வாம்தரா ஹென்ட் ரூபடோரா பிராண்டரோ.
அதே போல இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க அதுக்காக மெடிசின்ஸ் எடுத்துக்கொண்டு செபிக்கிறேன். I command the waters of the spirit to rise in the name of Jesus. I command the waters of the spirit to rise in the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. From the spirit, hallelujah, hallelujah. Let justice flow like waters and righteousness like mighty streams of waters. In the name of Jesus, in the name of Jesus. இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. Every suicidal thoughts or I'm praying for somebody who's saying மாத்திரை எடுக்கலாம் எனக்கு தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. I rebuke it in the name of Jesus. I command the waters of the spirit to come forth. ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு வரும்படியா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு வரும்படியா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். I command their minds to be possessed by the spirit of God. தேவ ஆவியினாலே இந்த மனதுகள், இந்த இருதயங்கள், இந்த உணர்ச்சிகள் எல்லா பகுதிகளும் ஆளப்படும்படியா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். Let the God of breakthrough visit their tents tonight in the name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen, amen, amen. Thank you, Jesus, for touching. Thank you, Jesus, for the healing. Hallelujah. Amen. So, the mind is possessed by the spirit. Okay? Spirit, man. ஆவி மனிதனால் உங்கள் மனது ஆளுகை செய்யப்படும் போது lots of possibilities open up. Okay? ஒரு மனுஷனை பாக்குறீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்ற கூட உங்களுக்கு தெரியும். அதான் எலிசாசி பண்றதை பாக்குறோம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா தன்னுடைய சீக்ரெட் கவுன்சில்ல பேசுற எல்லா விஷயங்களும் எந்தெந்த ஏரியாவுக்கு போகணும் பிளான் பண்ண எல்லாம் ராஜாவுக்கு சொல்லிட்டே இருக்கான். பார்த்து ஏதோ ஸ்பை கேமரா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்து சொல்லிட்டே இருக்கான். பார்த்து இவங்க கேட்கறான், யாரா இங்க இருந்து அங்க போட்டு தர்றது, எவனோ இருக்கீங்க எனக்கு ஸ்பை மாதிரி இஸ்ரேல் ராஜா இங்க இருக்கீங்க. ஸ்பைலாம் இல்லைங்க, அந்த தீர்க்கதரிசி இருக்கான். அவன் நீங்க உள்ள உட்காந்து பேசுறத கூட என்ன பண்ணுவான் சொல்லிடுவான். அப்ப தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஓகே, அப்படின்னா இது வேற விதமான பலம். இதெல்லாம் இருக்கு. சோ நம்ம பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பலன் நமக்கு இருக்கு. இப்ப நமக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல, அப்படிலாம் நிறைய காரணம் யோசிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கோம்னா நம்முடைய ஆவி மனிதனை இன்னும் இண்டல்ஜ் பண்ணல, உள்ள இழுக்கல. ஓகே, உள்ள இழுக்கல. அதான். சோ நம்முடைய ஆவியை நம்முடைய டே டு டே விஷயங்கள்ல கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம். கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆவின்றத சர்ச்சுக்குள்ள நீங்க அன்னை பாஷை பேசி ஜெபிக்கிறது, அப்புறம் கைத்தட்டி ஆரப்பறிக்கிறது, அந்த இதுல கொண்டு போயிட்டாங்க. அதோட முடிச்சு வச்சிருக்காங்க. சோ நிறைய பேர் இன்னும் அவன் அங்கதான் கைத்தட்டிட்டு இருக்கேன். அந்த ஆவியின் நிறைவு எதுக்குள்ள வரவே இல்லைன்னா செக்யூலர் ஏரியா கூட வரவே இல்லை. வாழ்க்கையில நாளுக்கு நாள் சந்திக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளுக்குள்ள வரவில்லை. அவன் கர்த்தர் அந்த மாற்றத்தை இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியை நீங்கள் பயன்படுத்த முடியாவிட்டால், ஓகே, நீங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. சரியா? ஆவியோட இன்னொரு எபிலிட்டி, ஓகே, என்ன அப்படி சொன்னா, through the power of the spirit you can force your way through. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். உபதியா 18 உபதியா ஒரே அதிகாரம், முதல் அதிகாரம் 18 யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் எப்படி இருப்பாங்களா, அக்கினி
ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசா மீதியாயிராதபடி அவர்களை பட்சிப்பார்கள். அப்புறம் 19 பார்த்தீங்கன்னா எதுக்கு பட்சிக்கிறாங்க அப்படின்னா, தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராஹிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பெனியமின் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். 21 ஏசாவின் பருவத்தை நியாயம் தீர்ப்பதற்காக ரட்சகர்கள் சியோன் பருவத்தில் வந்து ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். அப்ப ஆவியை பெற்றவர்கள் தான் இங்க யோசேப்பு வம்சத்தார், யாக்கோபு வம்சத்தார். ஓகே, ஏனென்றால் யாக்கோபு வம்சத்தார்னா வேற யாரும் இல்லை, கிறிஸ்துவினுடையவர்கள் தான் யாக்கோபின் வம்சத்தார். ஏன்னா இயேசு சொன்னார், கிழக்கிலும் மேற்கிலும் அநேகர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவருடைய பந்தி இருப்பார்கள். நம்மளை பத்தி தான் சொன்னார். ஸோ கிறிஸ்து மூலமாய் தான் அது ஆகுது. ஸோ கிறிஸ்துவனுடையவர்கள் ஆவியை பெற்றவர்கள். ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அக்கினியா இருப்பார்கள், அக்கினி ஜுவாலையா இருப்பார்கள். அப்ப ஏசு வம்சத்தார்னா யாரு? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், பூமியில இருக்கிறவர்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வைக்கோல் துரும்பா இருப்பார்கள். இப்ப வந்து என்னன்னா, உங்களுக்கு வேலை இல்லைன்னு வைங்க, நீங்க வேலை தேடி ஒரு இடத்துக்கு போறீங்க, அது நல்ல இடமா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க ஆவியின் உதவியோட அங்க போனீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? அக்கினி ஜுவாலையா இருப்பீங்களா? அவன் எப்படி இருப்பானா? வைக்கோலா இருப்பான். ஏன்னா அவன் ஏசா வம்சத்துல வர்றான். அவன் யாரு கிடையாது? யாக்கோபின் வம்சம் கிடையாது. ஒரு விதத்துல ஏசாவதான் நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி நம்ம சுத்தி இருக்கல, நல்லதுதான். அப்பதானே வைக்க போறது இருந்தாதானே தீக்கு வேலை, புரியுதா? சோ அப்படின்னு நான் சொல்றேன். இங்கதான் போட்டிருக்கு, யோசே வம்சத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, அக்கினியா இருப்பாங்க, அக்கினி ஜுவாலையா இருப்பார்கள். அப்ப ஆவியில இருக்கிறவர்கள், ஆவின் பலனால் வாழ்கிறவர்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, they can force their way through defenses or things that are against them. தடைகளை தாண்டி அவர்களால செல்ல முடியும். ஓகே, சோ ரெண்டு பாயிண்ட் சொல்லிருக்கேன். ஒன்னு என்ன சொல்லிருக்கேன், the mindோட ability is enhanced. You can know things which you have not studied, which you have not learned. Second வந்து, you can force your way through solid rock. பாறை மாதிரி இருக்குங்க, போகவே முடியாதுங்க, கல் பாறை மாதிரி இருக்கு, அதை தாண்ட முடியாது, அதை கிராஸ் பண்ண முடியாது. நோ, யூ கேன் டூ இட் பை த பவர் ஆஃப் த ஸ்பிரிட். ஓகே, சரியா? சோ அதெல்லாம் இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டினேன். இந்த பகுதியில வந்து போய் சுதந்திரிப்பதற்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். ஓகே, சோ இப்ப இதை விட்டுட்டு இன்னொரு காரியத்தை சொல்றேன். இப்போ வந்து முக்கியமானது இது, டு ஆக்டிவேட் யுவர் ஸ்பிரிட். இப்ப ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவாவியை பெற்றிருக்கிறீர்கள். No doubts about that, no questions about that. Now, but we are trained to live from the flesh more. That's the problem. நம்ம இதுல பழகிட்டோம், ரொம்ப நாள் வந்து மாம்சத்தின்படி வாழ்றதுல பழகிட்டோம். அது மாம்சத்தின்படி வாழ்றது என்ன? ஆவியின் பலன் இல்லாமல், the support of the spirit இல்லாம, the help of the spirit இல்லாம, the power of the spirit இல்லாம வாழ பழகி விட்டோம். We are used to this lifestyle, living without the spirit. Okay, so now we have to repent and turn to a lifestyle of the spirit. அப்ப நம்ம இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆவியை உடைய ஒரு வாழ்க்கை, ஆவியை ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும். அது ஒரு முதல் தீர்மானம் எடுக்கணும். ஓகே, பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கா? இல்லை, யாருக்குமே இல்லை, இருக்குல்ல. அப்பனா என்ன இன்னும் வரல, ஆவி இன்னும் பயன்படலன்னு அர்த்தம். ஓகே, மாறாம இருக்கா? ரொம்ப நோக்கடிக்குதா? நீங்க மைண்ட்ல அதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படா என்ன அர்த்தம்? இன்னும் ஸ்பிரிட் அங்க வரல, இன்னும் ஸ்பிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க வரல, வாட்டர்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இன்னும் வரல. சோ அப்ப நாம் ஆவியின் வாழ்க்கையை தேட ஆரம்பிக்க வேண்டும். இதைதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது வேலைதான் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ தேவ ராஜ்யத்தை, நீதி, இதெல்லாம் தேடுறதுக்கு ஆவியில இருக்கிறவர்களால இதை கண்டுபிடிக்க முடியும். தேவராஜ்யத்தையும் நீதியையும் கண்டுபிடிக்க முடியும், நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அதோடு கூட ரோமர் 8 வர மாதிரி சொந்த குமாரன் பாருங்கள், அவரே தந்தவர், அவரே கூட மற்ற எல்லாத்தையும் அருளாதிருப்பது எப்படி, எங்க அருளி இருக்காரு, அதெல்லாம் பார்த்து எடுத்துக் கொடுத்துருக்கு ஆவி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்கிங் கான்சியஸ் டிசிஷன் டு லிவ் பை த ஸ்பிரிட் அண்ட் ஸ்பிரிட் அலோன். ஆவினால் மட்டுமே வாழ்வேன் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும். மாம்சத்தின்படி வாழ்ந்த நாட்கள் எனக்கு போதும், இப்படிப்பட்ட ரிசல்ட்ஸோட இருந்த நாட்கள் எனக்கு போதும். ஆவியின்படி வாழ, ஆவியின்படி இல்ல, ஆவியின் பலத்தினால் வாழ. நிறைய பேர் ஆவியின்படி வாழ நினைக்கிறாங்கன்னா ஒரு 10 காரியம் ஃபாலோ பண்றது. 10 காரியம் ஃபாலோ பண்றது இல்ல, லிவிங் பை த பவர் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியை ஆதாரம், அழுத்தமா சொல்றேன், ஆவியை ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் சொன்னாரே, அந்த ஆவி நமக்குள் வைத்திருக்கிறாரே, அந்த ஆவியினாலே வாழ்கிற வாழ்க்கையை மட்டுமே வாழ்வேன் என்று அடம் பிடிப்பது.
ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே இதுதான் ஜெபிக்கணுன்றேன். இப்படி இதெல்லாம் தெரிஞ்சா ஜெபிக்கிறதுக்கு காரணம் இருக்கு பாருங்க. அதனால கண்டிப்பா ஜெபிக்க முடியும். ஆண்டவரே நம்மளுடைய ஜெபமாய் மாறணும். ஆண்டவரே ஐ வாண்ட் டு லிவ் பை த ஸ்பிரிட். ஆவியின் பலத்தினால் வாழ விரும்புகிறேன். மாம்சத்தினால் நியாயப்பிரமாண பலவீனமா இருந்ததுல இப்ப நான் புது சிருஷ்டி ஆயிட்டேன். எனக்குள் தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது. அவை ஆவியினால் ஆவியை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஸோ அங்கே டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள். அதே மாதிரி கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் ஃபார் த ஸ்பிரிட். ஸோ அந்த பை த ஸ்பிரிட்டா முதல்ல ஆரம்பிக்குது. இது ஆவியினாலே தான் ஆகுது, வேற எதுனாலே கிடையாது. ஒரு ஆவின்ற பவர்ஃபுல் இன்ஜினை கத்த நம்ம கொடுத்துட்டார், பெரிய வச்சிருக்காரு நமக்குள்ள. ஆகவே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நான் ஆவியின்படி ஆவியின் பலத்தினால் வாழ விரும்புகிறேன். ஆவியின்படி வாழ்றதுக்கு ஆவியின் பலம் வேணும். ஆவியின் பலனை கற்றுத்தாரும், ஆவியின் பலனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அது நம்முடைய ஜெபமாய் மாற ஆரம்பிக்கணும். நம்ம ரொம்ப அதிகமா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஃப்ரம் த ஸ்பிரிட், பவர் ஆஃப் ஸ்பிரிட். ஐ நீட் த பவர் ஆஃப் ஸ்பிரிட். இதன் ஆரோக்கியம் தான் நான் சொன்னேன். நமக்கு இருக்க டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம வெஞ்சன்ஸ், ஹார்வெஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹவு டு ஐ கெட் மை ஹார்வெஸ்ட்? வென் ஐ லிவ் த லைஃப் பை த ஸ்பிரிட். ஆவியை ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கை வாழும்போது எனக்கு அறுவடை வரும். ஆவி ஆதாரமாய் கொண்ட வாழ்க்கை நான் வாழும்போது எனக்கு என் சத்துருக்களுக்கு எதிராக நீதி சரி கட்டப்பட்டு எனக்கு இழந்தவைகள் நான் பெற்றுக்கொள்வேன். அது நடக்கும் எப்ப? ஆவியின் பலத்தினால் வாழும்போது. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா, ஆவியின் பலத்தினால் வாழ விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையில் அதிக நேரம் செலவழிக்கலனா முடியாது. நிறைய பேர் ஆவியில் இருக்கேன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆவியில் இருக்கவங்க யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே அவர்கள் ஆதாரமாய் வைத்திருப்பார்கள். இந்த வார்த்தையில் ஒன்று சொல்லிருக்கா, இதை மட்டுமே நான் நம்ப விரும்புகிறேன், இதை நம்ப விரும்பவில்லை என்று சொல்பவர்கள். நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் பாருங்க. நான் என்ன சொன்னேன்? இதை மட்டுமே நம்ப விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள். எஸ், ஏன்னா சில நேரத்தில் உங்களால் நம்ப முடியாது. ஆனா நம்ப விரும்புறீங்களா? அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? ஐ வாண்ட் டு பிலீவ் ஒன்லி வாட் த வேர்ட் சேஸ் வந்துட்டீங்களா? தென் யூ ஆர் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் பிலீவிங் த வேர்ட். ஓகே, சரி. ஆவியினாலே எல்லாம் ஆகும், ஆவியினாலே எல்லாம் ஆகும், ஆவியினாலே எல்லாம் ஆகும், ஆவியினாலே எல்லாம் ஆகும். சரியா? சோ ஜெபிக்க ஆரம்பிங்க. என்ன ஜெபிங்க? ஆண்டவரே ஆவியை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு நடத்துங்க. இப்படி ஆவி மனிதனை அனல் மூட்டி எழுப்பிவிடும். கர்த்தாவின் ஆவி மனிதனை எழுப்பிவிடும். மை ஸ்பிரிட் ஷுட் லீட் மீ, மை ஸ்பிரிட் ஷுட் டாமினேட் மீ, மை ஸ்பிரிட் ஷுட் possess மை மைண்ட் அண்ட் மை பாடி. ஓகே, அப்படி சொல்லிட்டு ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிங்க. ஓகே, அதனால பாருங்க, ஹார்ட் ஹீலிங்க ஸ்பிரிட்ல இருந்து ஸ்பிரிட் விடுங்க. ஸ்பிரிட் will heal your heart. The spirit man has living waters, and wherever the river goes, there's healing. It's in your deep in your spirit. போய் யாருக்கிட்டையும் உட்காந்துருக்காங்க, ஹார்ட் ஹீலிங் பண்ணி விடுங்க, எவ்வளோ போய் உட்காந்துருக்காங்க. இந்த இவர் கூப்பிட்டார், அவர் கூப்பிட்டார், இங்கே போனேன், அங்கே போனேன், அதெல்லாம் சரி விட்டுறாது. ஒன்றும் உதவாது. லாங் ரன்ல பிரச்சனை பண்ணி விட்டுரும். சரியா? ஆனா உங்களோட ஆவியில சுகம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் சொல்லுகிறது, அந்த நதியின் கரைகள் இரண்டிலும் ஜீவ விருட்சம் உண்டு, அதன் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். அதன் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். ஓகே, சரி. கர்த்தருடைய பந்திக்காக போலாம். ஒரு பாடல் பாடுகிறேன், பாடிட்டு கர்த்தருடைய பந்திக்கு நேரம் போலாம். Fear not, little flock, from the cross to the throne, from death into life, he went for his own. All power in earth, all power above, is given to him for the flock of his love. Only believe, only believe, all things are possible. Only believe, only believe, only believe, all things are possible. Only believe. Fear not, little flock, whatever your Lord,
He enters all rooms, the doors being shut. He never forsakes, he never is gone. So count on his presence in darkness and dawn. Only believe, only believe. All things are possible. Only believe. Only believe. Only believe. All things are possible. Only believe. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இப்பொழுதே உடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. ஸ்தோத்திரம். மனதிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே. Hallelujah. Thank you, Lord. உங்கள் குடும்பங்களிலே ஒரு பரஹந்தரோ இந்த தொழில்களிலே, வேலைகளிலே காணப்படுகிற எல்லா பலவீனங்களும், எல்லா விதமான நெகட்டிவ் திங்ஸ், ஹalleluya, 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 பின்னடைவை ஏற்படுத்துகிறவைகளும், ஹalleluya, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை இல்லாமல் போக முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் இனி போய் தங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது, தங்களுடைய வேலைகளிலோ குடும்பத்திலோ மற்ற சரீரத்தையோ பார்க்கும்போது அறிகுறிகள் கூட இராதபடிக்கு இயேசுவின் கரம் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நேரத்தினுடைய சிலுவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காய் நீர் ஒன்றுமில்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என்று ரூபம் எடுத்து மனுஷ ஸ்தாயிலாக நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படின்னு செய்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போனதுனால் இன்றைக்கு நாங்கள் ராஜாக்களா ஆசாரியர்களா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆழமாய் வேரூன்றி கிரியை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹோரபடைர ஹந்தரி படோரஹ. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஒரு காலம் நான் ஜெபிக்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டளையிடும். எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற பலத்தின் ஆவி இன்னது என்று இன்னும் அறிந்து கொள்ள எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவியினால் பெரிய காரியங்கள் நடக்க முடியாது ஜெபிக்கிறேன். மனுஷரால் கூடாதவைகள் உண்டு, ஆனால் தேவனால் கூடும். ஏனென்றால் தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். இந்த ஆவி எங்களுக்கு அருளியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சவால்களுக்காக ஜெபிக்கிறேன். சோர்வுகளை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகளுக்கு எதிராக நான் பேசுகிறேன். ஆண்டவரே, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. உன்னதத்திலிருந்து வருகிற பலன் இப்படி நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.